பிராட்வே சுந்தர் இயக்கத்தில் தீபா, மீசை ராஜேந்திரன், கிங்காங், சுமங்கலி, சதீஷ் உள்ளிட்டவர்கள் நடித்து உயிர் மூச்சு திரைப்படம் ரசிகர் மத்தியில் உற்சாக வரவேற்பு. நரிக்குறவ மக்கள் உயிர் மூச்சு திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்தனர். பிராட்வே சுந்தர் இயக்கத்தில் தீபா சங்கர், மீசை ராஜேந்திரன், கிங்காங், சுமங்கலி, சதீஷ், டெலிபோன் ராஜ், பெஞ்சமின், விக்னேஷ், சஹானா ஆகியோர் நடித்த உயிர் மூச்சு திரைப்படம் ஏப்ரல் 3 வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. முதலுதவி பற்றி மையக்கருத்துடன் வரதட்சணை கொடுமை, லஞ்ச ஊழல், மது போதையால் ஏற்படும் சீரழிவு பற்றி கதைக்களத்துடன் தமிழ் திரையுலகின் முதலில் வில்லனாக அறிமுகமாகும் டெலிபோன் ராஜின் வில்லத்தனத்தில் விறுவிறுப்பான திரைக்கதையுடன் உருவாகியுள்ளது. மேலும் இந்த திரைப்படத்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சுமங்கலி, சதீஷ் என்பவர் தனது காமெடி திறமையை வெளிப்படுத்தியுள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. உயிர் மூச்சு திரைப்படத்தை தூத்துக்குடி திரையரங்கில் இயக்குனர் பிராட்வே சுந்தர், காமெடி நடிகர் சுமங்கலி, சதீஷ் ஆகியோருடன் நரிக்குறவ மக்கள் பார்த்து மகிழ்ந்தனர். பின்னர் அவர்கள் கூறும்பொழுது, உயிர் மூச்சு திரைப்படம் சூப்பர். ஊழல், மது உள்ளிட்ட சமூகத்தில் நடைபெறும் அநியாயங்களை பிரதிபலிக்கும் வகையில் கருத்துக்களை இயக்குனர் பிராட்வே சுந்தர் தெளிவாக பிரதிபலித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் திரைப்படத்தை கண்ட பெண்கள் கூறும்பொழுது, நல்ல கதை வசனத்துடன் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஊழல், மது உள்ளிட்ட சமூக பிரச்சனைகளை இயக்குனர் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் என தெரிவித்தனர். தூத்துக்குடியில நம்ம இங்க கிளியாப்பட்டு தியேட்டர்ல உயிர் மூச்சு படம் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தை பாக்குறதுக்கு தான் நாங்க எல்லாருமே வந்தப்ப சிறப்பா இருந்தது படம். அதுல நம்ம சதீஷ் அண்ணா நடிச்ச படம் காமெடி எல்லாமே நல்லாதான் இருக்கு, எதுவுமே நல்லா இல்லாம இல்ல. அது இல்லாம பெண்கள் எவ்வளவு பேரு குடி போதையில அவங்க ஹஸ்பண்ட வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இது அர்த்தம் தான் இந்த படத்துக்குள்ள வந்திருக்கு. நம்ம பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம், இந்த போதையால வீட்டுக்கார வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு இந்த படத்துல பார்த்து நம்ம கத்துக்கலாம். என் பேரு வனிதா. இந்த உயிர் மூச்சுக்கிற இந்த திரைப்படத்தை தென் மாவட்டத்துல உள்ள நடிகர்களை வச்சு எடுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா டைரக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல கிராமத்துல உள்ள எல்லா சாதாரண மக்கள் கூட ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்திருக்காங்க. இதனால இது ஒரு அவேர்னஸ் பிலிமா இருக்கிறதுனால எல்லாருக்குமே இது ரீச் ஆகுது. அது ரொம்ப நல்லா இருக்கு. அது போக அந்த ஒரு குடி பழக்கத்தினால, ட்ரக் அடிக்ட்னால ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது. அதனால ஒரு குடும்பத்துடைய 3 ஜீவன்கள் இறந்து போறாங்க. அதெல்லாம் ரொம்ப தத்ரூபமா காட்டியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் அதே போல நிறைய இதுல இந்த லஞ்சம் கொடுத்தாதான் அந்த வாரிசுடைய ஒர்க் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது, அப்ப எவ்வளவு பேரும் இத அடிப்படையில நடந்துட்டு இருக்காங்க. எங்க அப்பாவுடைய வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இது பண்றாங்க. ஆனா உள்ள அதிகாரிகள் இப்படி இருக்காங்க, எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர் இருக்காங்க. அதெல்லாம் தத்ரூபமா எடுத்து காட்டியிருக்காங்க டைரக்டர். அப்புறம் படம் ரொம்ப சூப்பர், அருமையா இருக்கு. எத்தனை வாட்டி பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. தேங்க்யூ சோ மச். இருபட்டத்துல படம் அம்மா கூட்டி வந்தாங்க, டிக்கெட் போட்டு கூட்டி வந்தாங்க. ஆனா படம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா குடும்ப விஷயத்துக்காக தான் அந்த படம் பிடிச்சிருக்காங்க. தாறு கட்டுறதுக்காக ஒரு உப்பு வேலை பார்த்து அது பற்றி எவ்வளவு ஒழிக்கிறோமோ அது குடியிலேயே அழிச்சி பண்றோம்னு சொல்லிதான் அந்த படம் பிடிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு இப்படியே ஒரு ஆசைத்தானதுக்காக இப்படியே தள்ளி விட்டாங்க. 2 பிள்ளை தெரிஞ்சுட்டு அதுக்காக வீட்டுக்காரு வெட்டி அதுல சாதிச்சிருக்காங்க. படம் கதை நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.